ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சமயபுரம் மாரியம்மன் பூச்சொரிதல். அதனால் உங்களுக்கு நான் சமயபுரம் அம்மா இன்றைக்கி நான் கும்பிட்ருக்கேன். நான் இன்றைக்கி கும்பலைங்க, ரொம்ப வருஷமாக நான் சமயபுரம் அம்மனை கும்பிட்டுட்ருக்கேன். வருஷம் வருஷம் அம்மனுக்கு அதாவது முதல்லாம் நான் கொஞ்சம் ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தேன். இப்போ என்னால் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வீக்காக போயிடுச்சு. அதனால் நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது நான்வெஜிடேரியன் மட்டும் எடுத்துக்க மாட்டேன். மற்றபடிலாம் நான் சமயபுரம் அம்மாக்கோசம் சாப்பிடாமல் இருப்பேன். அதாவது எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட மாட்டேன். அதுதான் விரதம். அதாவது எங்களுக்கு பிடிச்சது எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுதான் விரதம். இன்றைக்கி பூச்சொரியில் சமயபுரம் மாரியம்மன். நீங்கள் கோயிலுக்கெலாம் பக்கத்துலலாம் நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. நான் சர்வசாதாரணமாக சொல்கிறேன் போயிட்டு வாங்கன்னு. ஆனால் அந்த அம்மாவோட கூட்டம் அலமோதும். பார்த்து குழந்தைங்கள்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. வயசானவங்களாம் பார்த்து போங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு 3 மணி வரைக்கும் அந்த அம்மா பூ ஒரு வீட்லேயே கொடுப்பாங்க. 3 மணிக்கு மிட் நைட்டில் தான் 3 மணிக்கு தான் அந்த அம்மாவோட கோயிலில் போய் சேரும் அந்த பூவெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்னால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நான் அம்மனுக்கு தேர் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வாரம் அம்மா சமயபுரமா 28 நாள் பட்டினி எடுக்கும். எல்லாருமே கடவுளுக்கு தான் விரதம் எடுப்பாங்க. கடவுளே மக்களுக்கோசம் விரதம் எடுக்கிறாங்கன்னா அது சமயபுரம் மாரியம்மன் தான், அப்படி தான் சொல்லணும். நான் ரொம்ப வருஷமாக கும்பிட்டுட்ருக்கேன் இந்த அம்மாவை. நான் அதனால் உங்களுக்கு ஒரு பாட்டு நான் பாடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைனா கீழே சொல்லுங்கள். நான் சாமிக்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்கள் கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. கண் திறந்து பார்த்தாலே போதும் அம்மா, எங்கள் கவலையெல்லாம் மனசை விட்டு நீங்கும் அம்மா. கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்கள் கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. உத்தமியே உன்னருளை நாடி வந்தோம், பம்பை உடுக்கையோடு உன் மகிமை பாடி வந்தோம். பச்சிலையில் தேரெடுத்து வர வேண்டும், உன் பக்தருக்கு வேண்டும் வரம் தர வேண்டும். கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்கள் கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. பக்தருக்கு வேண்டும் வரம் வேண்டும். வேப்பிலையால் நோயெல்லாம் தீர்த்திடுவாய், மனவேதனையை வேப்பிலையில் நோயெல்லாம் தீர்த்திடுவாய், மனவேதனையை திருநீற்றால் மாற்றிடுவாய். காப்பாற்ற சூலமதை ஏந்திடுவாய், தினம் கற்பூர ஜோதியிலே வாழ்ந்திடுவாய். கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்கள் கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. மலையேறும் தாய் உனக்கு கும்பமிட்டோம், அரிசி மாவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கலிட்டோம். உலகால பிறந்தவளே அருள் தருவாய், எங்கள் வீடெல்லாம் பால் பொங்க வரம் தருவாய். கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்கள் கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. கண் திறந்து பார்த்தாலே போதும் அம்மா, எங்கள் கவலையெல்லாம் மனசை விட்டு நீங்கும் அம்மா. சமயபுரத்தாலே காப்பாற்றுமா. எப்போவுமே நான் சமயபுரம் அம்மா பூச்சொரியில் வரைக்கும் 5 வாரம். அதை நான் 3ஆவது வாரம் இல்லை 5ஆவது வாரம் நான் ப்ளவுஸு, வெத்தலை, பாக்கு, பூவு, தாடி கயிறு, மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி மொத்தமாக ஒரு கொடுப்பேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் சாரீலாம் கொடுக்கலாமான்னு. அதாவது எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், புருஷனுக்கு உத்தியோகனுக்கு பொறுத்து நீ செலவு பண்ணு அப்படின்னாரு. கடவுள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். நீ சாரீனா கொடுக்கணுன்னா அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீ ப்ளவுஸ் சாமிக்கு நீ கொடு. ப்ளவுஸ் வாங்கிட்டு
சாமிக்கிட்ட வச்சு ஒரு பூஜை பண்ணி அவங்களுக்கு வரவங்களுக்கு சுமங்கலி அவங்களுக்கு வந்து ஒரு 5 ரவிக்கையோ இல்லை 7 ரவிக்கையோ நீ வந்து அந்த வெத்தலை பாக்கோட பூவு அந்த செட்டு இருக்குல்ல, அந்த கண்ணாடி தாலிக்கயிறு மஞ்சள் குங்குமம் அதோட செட்டோடு கொடு. சாரீனா வந்து ரொம்ப கொஞ்சம் காசு வரட்டும், கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பணம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். அதனால் நான் சொல்கிறேன், பணம் வரட்டும், கண்டிப்பாக கடவுளுக்கு பண்ணலாம், கடவுளுக்கும் பண்ணலாம், மற்றவங்களுக்கு பண்ணலாம். வீட்டுக்காருக்கு தகுந்தாப்பட தான் நீ செலவு பண்ணணும். போன வருஷம் எல்லாத்துக்கும் சாரீ கொடுத்தோங்க, எல்லாத்துக்குமே சாரீ கொடுத்தோம். சாமி வரவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். அதாவது நம்ம கொடுக்கறது வந்து சொல்லி கட்டக்கூடாது. நம்ம கடவுளுக்குன்னு நம்ம வந்து வாங்கி வச்சு ஒருத்தருக்கு சேலையோ ப்ளவுஸோ அந்த காலத்துலலாம் ப்ளவுஸு தான் வச்சு கொடுத்தாங்களாம். அந்த ப்ளவுஸு தான் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லுங்கிறாங்க. சாரீ வச்சா அதுக்கு ஏன் ப்ளவுஸுன்னு தனியாக வந்து, அதாவது ப்ளவுஸோட ஒரு செட்டு கொடுத்தானா இப்போனா ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதாவது இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் போனாலும் அவங்க கொடுத்தா நல்லது, அதேமாதிரி அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. எங்கள் இன்றைக்கி வந்து பஞ்சமி, அதனால் வந்து வாராகி அம்மாவும் நல்லா கும்பிட்டுக்கோங்க. நேற்று வந்து சதுர்த்தி, இன்றைக்கி பஞ்சமி, இன்றைக்கி வந்து சமயபுரமாக பூஜை.